OPPO phones-ஓட portfolio நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ல இருந்து 20000க்கு A series கிடைச்சிரும். 20 ல இருந்து 30000க்கு உங்களுக்கு K series கிடைச்சிரும். And 30 to 60000 rupeesக்கு உங்களுக்கு Reno series கிடைச்சிரும். And 60 க்கு மேல flagship phonesல உங்களுக்கு வந்து Find X series கிடைச்சிரும். So அந்த Find X seriesல தான் இந்த phone ஒரு புது போனா கொண்டு வந்திருக்காங்க Find X9s. Of course Find X9 Ultra லான்ச் பண்ணிருக்காங்க. பட் அந்த போனோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பட் இன்னைக்கு லான்ச் அன்னைக்கு we thought we'll talk about the Find X9s. ஏன்னா இந்த Find X9s பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போனா எனக்கு தோணுச்சுங்க. இந்த போன்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க compared to the Find X9 and generally நீங்க பாத்தீங்கன்னா it looks like a very good option. பட் கண்டிப்பா இந்த போனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். So watch till the end for sure. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேசிக் Find X9 அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சில்வர் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக் இன் இந்தியா 10 years with you அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் நைஸ். அஃப்கோர்ஸ் ஓப்போட ஒரு பொட்டி ஒன்று உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நல்ல குவாலிட்டியான ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துட்றாங்க விச் இஸ் வெரி குட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் ஸ்மார்ட் ஈகோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. காஸ் ஃபோன் இங்கே இருக்குது, மேக் யோர் மொமெண்ட் போட்டிருக்காங்க, வில் மேக் இட் சூன். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 80 watt சூப்பர் வூக் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே தந்துடுறாங்க விச் இஸ் வெரி வெரி நைஸ். அஃப்கோர்ஸ் சாம்சங், கூகுள், ஆப்பிள் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் தனியாக வாங்கி ஆகணும். பட் ஓப்போட ஃப்ளாக்ஷிப்ஸில் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் ஒரு சிம் கார்டு இஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டைப் A to டைப் C கேபிள். இதான் கம்ப்ளீட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் சைடில் வச்சுறேன். லெட்ஸ் டேக் a look at the phone. Alright, ஃபோன் நல்லா காம்பேக்டா இருக்குங்க. ஏன்னா காம்பேக்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்ஸ் நைஸ். கேர்ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு சின்ன Find X9 Pro மாதிரி இருக்கு. அண்ட் Find X9 கூட நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் திஸ் ஒன்லி. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் கேமரா மாடியூல் கிடைச்சிரும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த கிரேடியன்ட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கலர்ல தான் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அவங்கனால. ஸோ கலர்ல டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கலர் பேர் வந்து சன்செட் ஆரஞ்சு. இது தவிர்த்து உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைச்சிரும். லாவெண்டர் ஸ்கை அண்ட் மிட் நைட் கிரே. ஐ திங்க் இந்த சன்செட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் இருக்கு. மேலே கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கு, கீழே வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு which is very nice. of course உங்களுக்கு ஃபுல் அலுமினியம் பில்ட் கொடுத்திருக்காங்க. and generally in hand ஃபீலும் நல்லா இருக்கு. and என்ன கேட்டிங்கன்னா it's a very slim phone as well, just 7.99 mm, basically 8 mm thickness தான் இதோடது. வந்து வே பண்ணி பார்த்துடலாம். அதிகம் இருக்காது வெயிட். ஐ திங்க் அபவுட் 195 grams. உண்மை எனக்கு வெயிட் தெரியாதுங்க. லெட்ஸ் செக். 202.9 grams. ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. 200 grams இருந்தாலும் ஒரு தடவை கேஸ் போட்டு காட்டுறேன் நான். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் தேர் வித் த ஃபோன். பட் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் ஜென்ரலி இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து OnePlus அண்ட் ஓப்போ ஃபோன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜை கண்டினியூ பண்ணுறது இஸ் நாட் அ பேட் ஐடியா. ஐ லைக் இட். லுக்ஸ் குட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? காமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IP68, IP69 ரேட்டிங்லாம் கிடைச்சிரும். கீழே டைப் C 2.0 போட்டு தான். பக்கத்தில் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. டுவல் சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிரும். டுவல் நானோ சிம் கார்டு. இங்கே பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸ்னாப் கீ. இந்த ஸ்னாப் கீ வச்சு நீங்க வந்து மைண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி AI ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நத்திங் ஃபோன்ல எசென்ஷியல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஃபோன்ல மைண்ட் ஸ்பேஸ் இருக்கு. சேம் திங் உங்களுக்கு வந்து OnePlusலயும் கிடைச்சிரும். இல்ல உங்களுக்கு வந்து இந்த பட்டனை யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட் லைக் தட், அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷன் செட் பண்ணனும்னா அதை கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தி ஐஃபோன். ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் இருக்கு இந்த ஃபோன்ல எங்கேயோ. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல கார்னிங் கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணிடலாம். என்னன்னா, love doing this here. Bye. Okay, drop test time. Basic drop test. 3, 2, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ப்ரெஷராக போட்டேன் நான். லெட்ஸ் டேக் அ லுக். ஒன்றும் ஆகலைங்க. அடுத்து பேக்லேருந்து. பேக்கில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் தான் கிடைக்குங்க. ஸோ கிளாஸ் அண்ட் கிளாஸ் பிரேக்ஸ். லெட்ஸ் see if it breaks or not. ஒன்றும் ஆகலை. பேசிக் ட்ராப் டெஸ்ட் தான். பட் அதில் passes with flying colors. So டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6.59 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. of course இது வந்து ஒரு 120 Hz refresh rate டிஸ்பிளே தான். and LTPS டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. LTPO கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து 30, 60, 90, 120 refresh rate ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். and ஒரு விஷயம், இந்த டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் ஆகட்டும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதோட பெசல்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். பெசல்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அவ்வளோ ஸ்லிம்மா இருக்கு. இட்ஸ் so beautiful. Just look at this. so awesome. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓப்போ வந்து பெசல் விஷயத்துல நிறைய இனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
கொடுத்திருக்காங்க and OPPO Find X9s has one of the slimmest bezels and in fact display size கூட நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட்டான Goldilocks size 6.59 inches AMOLED display தான் and இதுல வந்து உங்களுக்கு 1.5K resolution கிடைச்சிரும் plus 3600 nits peak brightness இருக்கு but 20% APL basically 20% windowல அவங்க மெஷர் பண்ணிக்கிறாங்க and 1800 nits வந்து உங்களுக்கு HBM கிடைச்சிரும் சோ நீங்க வெளிய சூரிய வெளிச்சத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா direct sunlightலயும் உங்களுக்கு வந்து legibility தாறுமாறா இருக்கும் so that's really good so flagship grade specs உண்மையா உங்களுக்கு வந்து Find X9s ஓட டிஸ்ப்ளேல கிடைச்சிருங்க. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா HDR playback இருக்குங்க. HDR playback உங்களுக்கு YouTubeலயும் கிடைச்சிரும். Dolby Vision support உங்களுக்கு Netflixலயும் கிடைச்சிரும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PWM dimming rating 3840 Hz கிடைச்சிரும். So it's very very good. Actually நல்ல டிஸ்ப்ளே. In fact இன்னொரு விஷயம் நல்லது என்ன தெரியுமா? இந்த போன்ல உங்களுக்கு ultrasonic fingerprint scanner கொடுத்திருக்காங்க. ஆமா ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா S வேரியன்ட் ஃபோன்ஸ்ல வந்து அவங்க காஸ்ட் கட்டிங் பண்றதுக்கு ஆப்டிக்கல் கொடுப்பாங்க பட் இதுல அல்ட்ராசானிக் கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ராசானிக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெட்டருங்க மச் பெட்டர் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் டியூனிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் குட் வெரி நைஸ் நீங்களே கேட்டு பாருங்க இதை வந்து நான் Vivo X300 FE கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க அடுத்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம் இந்த போன்ல வந்து உங்களுக்கு MediaTek ஓட Dimensity 9500S சிப்செட் கொடுத்திருக்காங்க ஆமா 9500 க்கு 9500S க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படி நீங்க கேட்டிங்கனா எப்படி Qualcomm வந்து Snapdragon 8 Gen 5 கொடுத்திருக்காங்க அதே மாதிரி MediaTek ஓட ஈக்குவலன்ட் வந்து Dimensity 9500S Dimensity 9500S ல உங்களுக்கு வந்து 2.8 மில்லியன் கிட்டத்தட்ட Antutu ஸ்கோர் கிடைச்சிரும் CPU ஸ்டெபிலிட்டி வந்து 78% உங்களுக்கு இருக்கு சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் பட் GPU ல வந்து உங்களுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது சோ பேசிக்கலி நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் அதுல வந்து டிபிக்கலி ஹையஸ்ட் கிராபிக்ஸ் வச்சுட்டு 60 fps டார்கெட் பண்ணுவோம் சோ 60 fps ல வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஜெனரலி Dimensity 9500 ஆகட்டும் இல்ல Snapdragon 8 Gen 5 ஆகட்டும் அந்த மாதிரி ப்ராசஸஸ்லாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 ஆவரேஜ் fps கொடுத்துருங்க இதுல எங்களுக்கு 58.9 கிடைச்சிருக்கு which is not bad but 58.9 தான் உங்களுக்கு கிடைக்கும் so keep that in mind but advantage என்ன தெரியுமா ஹீட்டிங் ஆகுறது இல்ல so நல்ல ஒரு கண்ட்ரோல்டான டெம்பரேச்சர்ல ரன் ஆகுது under 40 degrees ரன் ஆகுது so that's good so OPPO வந்து இந்த 9500s யூஸ் பண்ணிட்டு எப்படி டியூன் பண்ணிருக்காங்கன்னா basically அவங்க வந்து ஹீட்டிங் ஆக கூடாது அதுக்காக நாங்க throttle பண்ணிப்போம் அப்படி டியூன் பண்ணிருக்காங்க so that's okay என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா காம்பாக்ட் ஃபோன்ஸ்ல ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை வந்து ஹீட்டிங் ஆகுறதுக்கான பிரச்சனை தான் அந்த பிரச்சனை இந்த போன்ல வந்து இஸ் வெரி லெஸ் actually இல்லனே சொல்லலாம் and வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 to 56GB இருக்கு அதே மாதிரி 12512GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க LPDDR5X RAM type UFS 4.1 storage கிடைச்சிரும் so overall நீங்க பாத்தீங்கன்னா performance பொறுத்த வரைக்கும் it's good performance ஆனா Find X9 ல 9500 இருக்குல அதுல வந்து உங்களுக்கு better performance கிடைச்சிரும் so நீங்க evaluate பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் Find X9s ஓட பிரைஸ் வந்து Find X9 ஓட கம்மியா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து better value கிடைக்கும் ஓகே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரியும் சேம் Find X9 ல கொடுத்திருக்க 7025 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க and 7025 mAh is superb and battery life வந்து எங்களுக்கு ஸ்டார் மாறான பேட்டரி லைஃப் கிடைச்சிருக்குங்க so நாங்க வந்து ரொம்ப heavy usage பண்ணோம் in fact performance பெஞ்ச்மார்க்கிங்ல ரன் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு 6.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நீங்க ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு வந்து மோர் தென் a day பேட்டரி லைஃப் ஈஸியா கிடைச்சிரும் இந்த போன்ல நோ டவுட் about that அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கவே இருக்கு பட் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது அந்த ஃபீச்சரை தான் இந்த போன்ல இருந்து தூக்கி இருக்காங்க so keep that in mind so வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லனா so that's okay பட் யாருக்கெல்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் வேணும் அவங்களுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட்டான ஃபீச்சர்னா then it could be a problem நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க Bluetooth 6.1 சப்போர்ட் இருக்கு NFC சப்போர்ட் இருக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்கு and of course தேவையான 5G bands all available now cameras very good setup in 50MP primary 50MP ultra wide 50MP 3x tetra prism periscope கொடுத்திருக்காங்க and frontல 32 megapixel selfie camera கொடுத்திருக்காங்க see இந்த மாதிரி triple 50MP camera setup இருந்துச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா நல்ல கன்சிஸ்டன்ட்டான image quality கிடைக்கும் நல்ல டீடைல்ஸ் இருக்கு primary camera எடுத்துக்கோங்க ultra wide எடுத்துக்கோங்க 3x எடுத்துக்கோங்க தாறுமாறான டீடைல்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் மோட் கூட கொடுத்திருக்காங்க and மாஸ்டர் மோட்ல வந்து உங்களுக்கு close to real life picture கிடைச்சிரும் ஏனா அதுல வந்து அதிகமா processing பண்றது இல்ல எந்த OPPO Find phone வந்தாலும் நான் அதுல வந்து மாஸ்டர் மோட் ட்ரை பண்ண விரும்புவேன் ஏன்னா அதுல வந்து அந்த HDR ஓட ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்காது கலர் வந்து கரெக்டா காட்டும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கம்பேரிசன் சாம்பிள் பாருங்க ஒன்று மாஸ்டர் மோட்ல எடுத்தது அதே இது ரெகுலர் போட்டோ மோட்ல எடுத்தது மாஸ்டர் மோட் வந்து ஆக்சுவல் உங்க கண்ணு என்ன பார்க்குதோ அதை காட்ட ட்ரை பண்ணும் HDR ஹை டைனமிக் ரேஞ்ச் நீங்க ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா அப்போ ரெகுலர் போட்டோ மோட் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மாஸ்டர் மோட்ல வந்து மல்டி ஸ்டாக் ப்ராசஸிங் உங்களுக்கு கிடைக்காது அதுக்கான அர்த்தம் என்னன்னா பேசிக்கலி அது டைரக்டா ஒரு சிங்கிள் போட்டோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ரெகுலர் போட்டோ மோட்ல நீங்க HDR எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 போட்டோஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் அது அண்ட் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் பெட்டரா கிடைக்கும் ஸோ ஹைலைட்ஸோட கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும் ஷேடோ டீடைல் அதிகமா இருக்கும் ஸோ கீப் தட் இன் மைண்ட் இந்த போனை வச்சு நீங்க வந்து பீப்பிள் போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் டோன்ஸ் ஆகட்டும் எஸ்பெஷலி வித் மாஸ்டர் மோட் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த போன்ல ஐ ரியலி லைக் இட்
வெரி வெரி குட், எஸ்பெஷலி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இட்ஸ் அ வெரி குட் கேமரா ஃபோன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ வச்சு நீங்கள் ஜூம் பண்ணும்போது அட்லீஸ்ட் அப் டு 10x என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யூஸபிளான ஷார்ட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ குட் ஜாப் வித் த கேமராஸ். செல்ஃபீஸ் நான் காட்டுறேன், நல்லா இருக்கு, பட் அகேன்ஸ்ட் த ஹார்ஷ் பேக்லைட் செல்ஃபீஸ் வந்து எனக்கு குவாலிட்டி அவ்வளோ பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். அந்த ப்ளூமிங் இஷ்யூ, அந்த இஷ்யூ சால்வ் பண்ணணும் OPPO. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கேமராஸ் வச்சு 4K 60 FPS டால்பி விஷன் ரெக்கார்டிங் பண்ணலாம். பிரைமரி ஆகட்டும், அல்ட்ராவைட் ஆகட்டும், டெலிஃபோட்டோ ஆகட்டும், ஏன் செல்ஃபி கேமரா கூட எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து 4K 60 FPS டால்பி விஷன் ரெக்கார்டிங் கேபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோனில் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடுறேன். அங்கேருந்து போய் டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஃபோனோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சாஃப்ட்வேருங்க. ColorOS 16.1 based on Android 16, 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 7 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, ColorOS 16.1 நான் ஒரு 2-3 அனிமேஷன் காட்டுறேன், பாருங்களேன். புதுசா லைவ் ஸ்பேஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க லாக் ஸ்கிரீன்ல. சாம்சங்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸ் வந்து கீழே இருக்கும், பில் ஷேப்ட் லைவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் கொஞ்சம் பாருங்களேன். அப்படி நீங்க ஸ்வைப் பண்ணும்போது அப்படி ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்க மியூசிக் பிளேபேக் வந்து ஃபுல் லாக் ஸ்கிரீன்ல டச் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது இட் லுக்ஸ் வெரி வெரி குட். ஃபர்ஸ்ட் ColorOS 16 தான் உங்களுக்கு ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்கேலபிள் ஃபோல்டர்ஸும் இருக்குங்க. அதுலயும் நீங்க வந்து ஃபோல்டருக்குள்ள இருக்க ஐக்கன்ஸ்ல எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ColorOS 16 வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் ஸ்பேஸ், ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் தேர், சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமேஷன்ஸ் ஆன் எனி ஃபோன் yet. ப்ளோட்டர் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த ஆப் மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு கிளீனான இன்ஸ்டால் உங்களுக்கு இந்த ஃபோன்ல கிடைச்சிடும், which is nice. I like it. ஏன்னா ஜென்ரலி K சீரிஸ் ஃபோன்லயோ ரெனோ ஃபோன்லயோ A சீரிஸ் ஃபோன்ல வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ளோட்டர் கிடைக்கும். இதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, which is very nice. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா Find X9s வந்து கிட்டத்தட்ட Find X9 ஓட ஒரு 1 கிரேட் லோவர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான போனா எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு வயர்லெஸ் சார்ஜிங் தேவையில்லைன்னா தட் இஸ் ஓகே. நிறைய பேருக்கு வந்து பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஆனா பிரைஸ் பெட்டரா வேணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா Find X9s இஸ் டெஃபினெட்லி a good option. இங்க தான் பிரைஸோட விஷயமே வருதுங்க. லான்ச் ஆகும்போது என்ன பிரைஸ் வரும்னு எனக்கு இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அட் த டைம் ஆஃப் ஷூட்டிங் திஸ் வீடியோ பிரைஸஸ் என்னன்னு நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். அண்ட் அப்படி சேல்ல போகும்போது Find X9 கம்பேரிசன் வந்து Find X9s ஓட இட் கேன் பி ஸ்லைட்லி லோவர் பிரைஸ்ட். பட் அது வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். உங்களுக்கு Find X9 வந்து இதோட பெட்டர் வேல்யூவா கிடைச்சதுன்னா நான் சஜஸ்ட் பண்றது வந்து Find X9 வாங்கிக்கோங்க. ஏன்னா Find X9ல வந்து உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்குது, எல்லாமே இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து Find X9s ல பெட்டர் டீல் கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அப்ப நான் வந்து Find X9s சஜஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் காசு சேவ் பண்ணிக்கலாம், பட் நிறைய டிஃபரன்ஸ் இல்லை கம்பேர்ட் டு both the phones. But this is my perspective. உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin.